ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல நேரத்திலும் முது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இந்த எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த வேத தியானத்தில் இணைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அழைத்து கொண்டு வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசனத்தினால நீங்கள் நிரப்புகிறதுக்காய் நன்றி. உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. அப்போடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகான மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பவரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நல்ல பிரீமியர் மூலமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் விசுவாசத்தினாலே பிழைப்போம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இன்றைக்கும் தியானிப்போம். நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், அதாவது ஆதியாகமத்திலிருந்தே பார்த்தோம். ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை மீறினாங்க. தேவனிடத்தில் உண்மையாக இல்லை, அவங்க உத்தமமாக இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை மீறிட்டாங்க. எப்படி மீறினாங்க? சத்தியத்தை அறியாத ஒருத்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. அதனால் அவங்களும் சத்தியத்தை தப்பாக சொல்லி கொடுத்ததுனால இவங்க விழுந்து போயிட்டாங்க. சத்தியத்தை சரியாக அறியாத சர்ப்பம் ஏவாளோட பேசிச்சு, அது தப்பான ஒரு உபதேசத்தை சொல்லிச்சு. அதை கேட்டு இந்த அம்மா கேட்டு அதை செயல்படுத்தினப்போ தேவனுடைய உண்மைத்தன்மை தேவன் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார். ஆதாம் இந்த அம்மாட்ட சொல்லியிருந்தாப்புல. இப்போ தன்னுடைய கணவனாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், தன்னுடைய கணவனார் தேவன் தான் என்று சொன்னார்னு சொன்ன அந்த வார்த்தையை, தேவனுடைய வார்த்தைக்கு இந்த அம்மா கீழ்ப்படியில். அந்த வார்த்தையை இது பெருசாக பார்க்கலை. சர்ப்பத்தினுடைய பாம்புடைய பேச்சை கேட்டுட்டு இது பாவத்தை செஞ்சு விழுந்துட்டு. சரிங்களா? ஓகே. அப்போது இப்படித்தான் அவிசுவாசம், இப்படித்தான் வாழ்க்கையே சின்ன பின்னமாயிருது. தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் பேரில் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை, ஆமாம், தேவனிடத்தில் உண்மையாக இருக்கிற உத்தமமாக இருக்கிறது, இதெல்லாம் தான் விசுவாசத்தின் அடையாளம். ஓகே, சரி. நாம் அப்படி தான் பிழைக்க முடியும். ஆமென். தேவனை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை, அது உயர்ந்த வாழ்க்கை. அந்த உலகத்தில் நிறைய பேர் தேவனை அறியாமல் தேவனை விசுவாசிக்காமல் வாழ்ந்துட்டு இருக்கிறதான் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் நல்லா வாழ்ந்தது போல் தெரியும், ஆனால் நல்ல வாழ்க்கை கிடையாது, பூரா கள்ள வாழ்க்கை. சரிங்களா? ஓகே, சரி. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 7:8 தான் நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம். 7:16 என்ன சொன்னதா? இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினவருடையதாக இருக்கிறது. இங்கே தான் முக்கியம். ஏசப்பா பிரசங்கம் பண்ணாப்புல இல்லையா? எவ்வளோ பிரசங்கம் பண்ணாப்புல தேவனுடைய வார்த்தையை. அதை நிறைய பேர் நம்பலை. தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்பலை, விசுவாசிக்கலை. புரியுதுங்களா? அதனால் என்னாச்சு? அவரை விசுவாசிக்கலை, அவரையும் என்னை ஏற்றுக்கொள்ளலை. அவரால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சத்தியம் இல்லை, இது பொய், கள்ள உபதேசம், கள்ள பிரசங்கம் அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். ஏசப்பா கூட 12 சீசர்கள் இருந்தாங்க. அதுலேயும் ஒருத்தர் யூதாஸ் கரியத்து அவருடைய உபதேசத்தை நம்பலை. கூடவே இருந்தார், சாப்பிட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் பாருங்கள், யூதாஸு ஏசப்போடைய பிரசங்கத்தை, ஏசப்போடைய உபதேசத்தை, சத்தியத்தை நம்பலை. அவர் தேவனுடைய குமாரன்கிறத விசுவாசிக்கவே இல்லை. அவரையே காட்டி கொடுத்தான் காசுக்காக, 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்துட்டு வாழ்க்கையே இழந்து போயிட்டான். புரியுதுங்களா? அப்போது இதான் எடுத்துக்காட்டு. ஏசப்பா கூடவே இருந்து 12 பேரில் ஒருத்தன் பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து முடிவு பிறந்த நிலை நிற்காமல் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டான். சரிங்களா? ஓகே. அப்போது ஏசப்பா அவனை கடைசி வரைக்கும் சிநேகித்து கொண்டே இருந்தார். ஓகே, நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். ஏசப்பா நம்மளை கடைசி வரைக்கும் சிநேகித்து கொண்டே இருக்கிறாங்க. நம்ம யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கோங்கிறது ரொம்ப முக்கியம்.
ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கறது தான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்களுடைய வாழ்க்கை முறை. ஆமாம், அவருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய உயர்வு, மேன்மை. சரிங்களா? ஏசப்பா பிதாவாகிய தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தார், கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்தார், உயர்த்தப்பட்டார். இப்போ பாருங்கள், ஏசப்பாவுடைய பேசின பேச்சு எல்லாமே என்னதான்? பிதாவுடைய தான். சொந்தமாக ஒன்றும் பேசலையா. அவருடைய உபதேசம் பூரா பிதாவாகிய தேவன் அவருக்கு சொன்னதை தான் பிரசங்கித்தார். அதை நம்பாதவங்க, விசுவாசிக்காதவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க வாழ்க்கை வீணாக போச்சு. புரியுதுங்களா? இன்றைக்கும் நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைகளை விசுவாசித்து வாழும்போது நம்ம வாழ்க்கை மிகவும் சூப்பராக இருக்கும். நான் அதை விசுவாசிக்கிறேன். ஓகே, சரி, தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆதாம் ஏவாளை பார்த்தோம். அடுத்து காயின், ஆபேல். 4வது அதிகாரம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை வைக்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். நல்ல கொஞ்சம் ஆதாம். சரிங்களா? இப்போ அவங்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு 2 பசங்க. மூத்தவர் காயின், 2வது ஆபேல். 2 பசங்க இருக்கிறாங்க. ஓகே, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு. அவர் நிலத்தை பயிரிடுகிற விவசாயியாக இருக்கிறார். யார்? காயின். ஓகே, சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடு வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிட்டு? உன் முகநாடு ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இங்கே அடுத்த பிரச்சனை என்னென்னா, நன்மை செஞ்சால் மேன்மை, நன்மை செய்யலைன்னா பாவம். பாவம் வாசப்படியில் தான் கிடக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு காணிக்கை கொண்டு வராங்க. ஒருத்தன் காணிக்கை சிறப்பாக இருக்குது, அங்கீகரிச்சிட்டார். ஒருத்தன் காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. உடனே என்ன பண்ணிட்டான்? காயின் தன்னுடைய சகோதரனை பார்த்து மடியும் முகநாடி வேறுபடுது, அப்படியே முறைக்கிறான், கோவப்படுறான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஏன்டா அவன் மேலே கோவப்படுற அப்படின்னு ஹூல் பண்ணுறார். நீ நன்மை செஞ்சால் மேன்மை, சரியா அப்படின்றார். ஓகே, ஆனாலும் பாருங்கள், இவ்வளோக்குள்ளே எச்சரிச்சிட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தாயிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் அப்படிங்குது. இப்போ காயின் தன் சகோதரனாகி ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகி ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். பார்த்தீங்களா என்ன நடக்குது? ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டிருக்குது, சகோதரனுடைய காணிக்கை. இவனுக்கு அது தாங்க முடியல. ஏதோ வம்பு வழக்கி பேசும்போது பிரச்சனையாகி அவனை கொன்னே போட்டான். சரிங்களா? ஓகே, இப்போ கொலை செஞ்சிட்டான். சரிங்களா? ரைட்டு. அப்போது இப்போ என்ன பண்ணார்? அண்ணன் தம்பி 2 பேர், அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? டேய், நீ நன்மை செஞ்சால் மேன்மை இல்லையா அப்படின்னு அவனுக்கு புத்திமதி சொல்கிறார். அப்படி பண்ணாத, நீ தீமை செஞ்சால் என்ன ஆகும்? ஆமாம், நீ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் அப்படின்றார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். பாவத்தில் தான் கட்டி என்னது உழன்று கிடப்ப அப்படின்றார். சரிங்களா? ஓகே, பட் ஆனால் அவன் கண்டுக்கிடவே இல்லை. அவன் பாட்டு துணிகரமாக சகோதரனோட பேசி வழக்காடி கொன்னே போட்டான், கொலை செய்துட்டான். சரி, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்றான். அதற்கு அவன், நான் அறியேன், நான் என் சகோதரனுக்கு என்ன காவலாளி அப்படின்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தில் பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. எப்படி? இதுதான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தர் என்னை ரொம்ப சோதிக்கிறார். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு வேதனை, ஏன் எனக்கு இப்படி ஒரு வலி? ஒன்றுமே தெரியாத பிள்ளை மாதிரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இவன் பண்ணது தப்பு, கொலை செஞ்ச தப்பு தானே. சொன்னாரா, நீ நன்மை செஞ்சால் மேன்மை. கொலை செய்கிறது நன்மையா தீமையாங்க? இது வேறு. கொலை செய்கிறது நன்மை அப்படியா? கொலை செய்கிறது தீமை. அப்போது
கர்த்தர் சொல்கிறாரு, நீ நன்மை செஞ்சால் மேன்மன்றார். அப்போ இவன் என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். இவன் சகோதரனுக்கு அவனுக்கும் கருத்து ஏற்பாடு வருதுன்னா ஒதுங்கி போகணும், அவ்வளோதான். அதையும் தாண்டி இவன் என்ன பண்ணிட்டான்? கோபத்தில் அவனை கொன்னே போட்டான். அப்போ ஒரு தீமை செஞ்சிட்டான். அப்போ என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். சரி, இப்போ இவன் ஒரு தீமையை செஞ்சுட்டு வரான். கர்த்தர் அவனோடு பேசுகிறாரு, நீ இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், இன்று நீர் இந்த தேசத்திலேருந்து நீர் எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாதான். யாருக்கு தண்டனை கொடுத்தாராம்? கர்த்தர் கொடுத்தாராம். கர்த்தராக கொடுத்தாரு. தண்டனை கொடுத்தது கர்த்தர் இல்லை, இவனே தண்டனைக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டான், எடுத்துக்கிட்டான். புரியுதுங்களா? ரைட்டு. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறேன், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்ற அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவனும் என்னை கொண்டு போடுவானே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கிறவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்து என்னும் தேசத்தில் குடியிருந்தான். ஓகே, தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு தூரமாக போயிட்டான். ஓகே, ஆமாம், தேவனுடைய சந்நிதியை விட்டு தூரமாக போகிறதுக்கு வாழாமலே இருந்துட்டு போயிடலாம். சரிங்களா? இதில் வர ஆமாம், நான் சாகாமல் இருக்கணுன்றான். சரிப்போ, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்கப்போ, நீ ஏன் செத்துருவ, உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க. அதுலேயும் அவனுக்கு இறக்கம் காட்டுறார். இவன் பண்ணது பெரிய தப்பு. சரி, இப்போ பாருங்கள், ஒருத்தர் நல்லவர், ஒருத்தன் கெட்டவன் நல்லவனை கொண்டுட்டான். அப்படி தானே சொல்லுது? நன்மை செய்யாமல் தீமை செஞ்சவன் கெட்டவன் தானே. சொந்த சகோதரன்னு பார்க்காம கொண்டுட்டான் சார், எவ்வளோ பெரிய பாவம். அப்போது இந்த உலகப்பூர்வமாக பார்த்தா நல்லதுக்கு காலெல்லாம் தானே அர்த்தம். ஒருத்தனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு, ஒருத்தனுடைய காணிக்கை அங்கீகரிக்கலை. இப்போ இவங்க 2 பேர்த்துக்கு இவன் அவன் மேலே கடுப்பில் இருந்து இவங்ககிட்ட வம்புலத்து இவனை கொன்னே போட்டான். இப்போ நல்லதுக்கு காலெல்லாம் தானே அர்த்தம். இவன் தான் செத்து போயிட்டானே, அவன் ஆனால் உயிரோடு தானே இருக்கிறான். யார்? கெட்டதை செஞ்ச காயின் முழுமாடு மாதிரி நல்லா இருக்க தானே செய்கிறான். அப்படி தான் நமக்கு தோணும். உலகப்பூர்வம் பார்த்தா அப்படி தான் தோணும். அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சு இன்றைக்கி ஒன்று கற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். இந்த பூமியில் நாம் எத்தனை வருஷம் எத்தனை நாள் வாழ்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படி வாழ்கிறோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். சரிங்களா? இப்போ எபிரேயர் 11வது அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். விசுவாசத்தினாலே கையை தட்டி விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். கையை தட்டி எத்தனை இருக்கு புரிஞ்சது? விசுவாசத்தினாலே ஆபேல், ஆமென், காயினிட பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். ஆமென். இப்போ என்ன நடக்குது? ஆபேல் காயின் 2 பேரும் காணிக்கை கொண்டு போகிறாங்க. இவன் காணிக்கை அங்கீகரிச்சிட்டார், ஆபேலுடைய காணிக்கை. காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை. உடனே அவனுக்கு முகம் நாடி அங்கே தான் வேறுபடுது. அப்படியும் டென்ஷன் ஆகிறான். அதுக்கு பிறகு அவனுக்கு அதை தாங்க முடியல. அவன் சகோதரனோட போய் சண்டை போட்டு அவனை கொன்னே போட்டான். எதுக்கு? காணிக்க பிரச்சனை இல்லை, கர்த்தர் அங்கீகரிச்சிட்டாரு, அங்கீகரிக்கலன்னு. சரிங்களா? இப்போது நல்லதுக்கு காலம் மாதிரி அவன் செத்து போயிட்டான். கர்த்தர் ஆனால் ரொம்ப நல்லவர் பாருங்க. அவன் செத்தா கூட, அவன் எத்தனை கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட அவனை கடைசி வரைக்கும் வாழ வச்சுக்கிட்டே இருக்கிறவர் தான் கர்த்தர். எத்தனை புரியுது? அவன் செத்தாலும் அவனை பற்றி பேசுகிற பேச்சு ஓயாத அளவுக்கு அவனை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். அவன் தாண்டா விசுவாசத்தில் அவன் நீதிமான், அவன் விசுவாசத்தில் வல்லவன். ஆமேன். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமாம், விசுவாசத்தினாலே காணிக்க கொடுத்தானா. அவன் விசுவாச உள்ளவனாக இருந்தான்லாம் அவனை குறித்து யார் சாட்சி கொடுக்குறா? கர்த்தர் சாட்சி கொடுக்குறார். இதை படிக்கிற நாம் எல்லாம் வாவ் சூப்பரில். ஆமாம், காயின் ஆபேல் 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கேட்டால் யாரை சொல்லுவீங்க? ஆபேல் பெஸ்ட். தேவனை விசுவாசித்தான், விசுவாசத்தினாலே கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்தான். தேவனே அவனுடைய காணிக்கையை சாட்சி சொல்கிறார். என்ன ஒரு மனுஷையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் வாழ்கிறது.
ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? இந்த பூமியில் தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனை விட்டு விலகி தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்கிற 1000 வருஷத்தை காட்டிலும் தேவனுக்கு பிரயோஜனமாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவனுடைய சாட்சியாய், ஆமென். ஆமாம், கொஞ்ச நாள் வாழ்கிறது மேலானது. புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இதுலேருந்து அதான் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், இந்த உலகம் என்னென்னா ரொம்ப நாள் வாழ்கிறது. ஆபேல் நல்லதை செஞ்சுட்டு செத்து போயிட்டான், இதான் கடவுளுடைய நீதி அப்படின்னா இல்லை. அவன் செத்தாலும் அவனுடைய பேர் ஒளியவே இல்லையே. அவனுடைய பேரை அவர் பெருமைப்படுத்தி, ஆமாம், இந்த வேதம் வாசிக்கும் போதெல்லாம், விசுவாசத்தை பற்றி தியானிக்கும் போதெல்லாம் அவனுடைய விசுவாசத்தையும், ஆமாம், தேவனே சாட்சி கொடுத்து வெளியரங்கமாக்கியிருக்கிறாரு. அதான வாழ்க்கை. ஆமாம், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்ம மேலே அதான் ஆசீர்வாதம். நம்ம யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி. அப்போ இந்த பூமியில் எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழணும். அது வச்சிருக்கிறாரு, இது வச்சிருக்கிறாரு, அப்படி இப்படி, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழணும். தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இயேசுப்பா சொன்னாங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் தேவன் அப்படின்னார் இல்லையா? ஆமென். அப்போ நம்மளை குறித்தும் சாட்சி கொடுக்கிற தேவன், நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிற சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அதான் சார் உயர்வு. ஆமாம், இத்தனை நாள், இத்தனை வருஷம், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. இப்படி வாழ்ந்தார், அப்படி வாழ்ந்தார், அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஆமாம், பாருங்கள், விசுவாச அந்த வீரர்கள் லிஸ்ட்டில், அந்த சாட்சிகள் லிஸ்ட்டில் நம்மால் வந்துட்டாப்புல. யார்? ஆபேல் தான் வந்தா. கைனை ஆளையே காணும். அது பேர் கைனை. ஆமாம், பார்க்கவே முடியாத அளவுக்கு அவன் வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு. இங்கே ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறிட்டு, சரிங்களா? இங்கே தேவன் தெளிவாக சொல்லியிருந்தார், நீ நன்மை செஞ்சுண்டா உன் முகநடியெல்லாம் வேறுபடக்கூடாது. நீ நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மன்னு கர்த்தரே சொல்லிட்டார். ஆனாலும் அவன் நம்பலை. பாருங்களேன், என் சுயம்தான் ரொம்ப முக்கியம். ஆமாம், தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறலாம் எனக்கு மேட்ரு கிடையாது, எனக்கு பிரியமாக வாழணும், எனக்காக வாழணும் அப்படின்ட்டு. ஒருவன் என்னை காட்டிலும் ஆமாம் தன் ஜீவனை அதிகமாக நேசித்து அதை இழந்து போயிடுவான். எனக்காக தன் ஜீவனே இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். கையை தட்டி ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், ஆபேல் மரித்து இன்னைக்கும் பேசுகிறாரு. அவர் என்றென்றைக்கும் தேவனோடு நித்தியமாய் நிலைத்து நிற்பார். அதானே உண்மை. ஆமாம், ஏன்னா விசுவாச வீரர், நீதிமான் என்று தேவனாலே சாட்சி பெற்றவர். அவர் தேவனோடு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியவர், தேவனோடு என்றென்றைக்கும் வாழுகின்றவர். எத்தனை பேர் புரியுது? ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், செவி கொடுப்போம். அதுதான் நம்மளை மேன்மையாக உயர்வாக வாழ வைக்கும். சொல்லுங்கள், எத்தனை வருஷம், எத்தனை நாட்கள், எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுக்கு சாட்சியாய், ஆமாம், வாழ்கிற நாட்கள் தான் பெஸ்ட்டான நாட்கள். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டத்தோடு, மிகப்பெரிய நோக்கத்தோடு தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஓகே, இந்த இடத்துல அவன் தேவனுடைய வார்த்தையை மீறிடுவான். சரிங்களா? ஆமென். ஓகே, கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றி நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். 6வது வசனம், 5வது வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். கையை தட்டி. இங்கே ஒருத்தர் யாரு? ஆபேல். செத்துட்டார். இளம் வயசுல, அல்ப வயசுல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன வயசுலே செத்துட்டார். ஆனாலும் செத்தாலும் தேவனுடைய சாட்சியா, தேவனுடைய பிள்ளையா, நீதிமானா, விசுவாச வீரனா, ஆமாம், ஒரு பெரிய சாட்சியாக உயிர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறார். புரியுதுங்களா? வேதத்துலேயும் அவர் பேரை அழகாக எழுதியாச்சு. சார், என்ன ஒரு மனுஷையா, வாவ், முதற் பலனானதை தேவனுக்கென்று கொடுத்தார். ஆமாம், கர்த்தருக்கென்று காணிக்கையாக கொடுத்தார். நாமளும் அந்த மாதிரி தேவனுக்கென்று உற்சாகமாக கொடுக்கணுங்கிற ஒரு சாட்சியாய், ஆமாம், இருக்கிறார். தேவனே அந்த சாட்சியை குறித்து எழுதியிருக்கிறார். ஓகே, சரி. இப்போ பாருங்க, அடுத்து ஏனோக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே சாட்சி பெற்றான். கையை தட்டி.
இங்கே ஒருத்தர். ஆமாம், எல்லாரும் பார்த்தீங்கன்னா 900 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆதாம்லேருந்து அடுத்து ஆதாமுடைய அந்த குமாரன் காயினை பற்றி எழுதப்பட்டிருக்காது, ஆபேலை பற்றி இருக்காது. அடுத்து இவங்களுக்கு பிறகு ஆதாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், சேத்து. சரிங்களா? ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதாமின் வம்ச வரலாறு 5வது அதிகாரம், ஆதியாகமம் 5:1. ஆதாம் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவசாயலாக சிருஷ்டித்தார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான். எப்போ? 130 வயதான போது. ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்தியிலும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். 930. அடுத்து பார்த்தீங்கன்னா சேத்து. அவர் ஏனோசை பெற்றாப்புல. சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அடுத்ததும் 912. ஓகே. அப்புறம் சேத்து 912. அப்புறம் ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம். சரிங்களா? அவனுடைய பையன் கேனான். சரிங்களா? அந்த கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம். எல்லாம் 900. சரி, நல்ல கவனிச்சுக்கோங்க. 910 வருஷம். அடுத்து மகலாலேயேல் அவனை பெற்றிருக்கிறான். சரிங்களா? ஓகே. மகலாலேயுடைய நாளெல்லாம் 895 வருஷம் அவன் மரித்தான். இவர் தான் 895 வருஷம் மரிச்சிருக்கிறாப்புல. 900 ஒரு ஆள் மட்டும் குறைஞ்ச 800 சம்திங். நல்லா கவனிச்சோம். அடுத்து யாரேத். ஓகே. ஆமாம், யாரேத்து ஏனோக்கை பெற்றான். சரிங்களா? யாரேத்துடைய நாளெல்லாம் 900. இவர் மறுபடியும் 962 அப்படி போயாச்சு. ஓகே. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஓகே. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திலும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். இவர் தான் 900 800 வரைக்கும் ஒருத்தர் வந்தார். அடுத்து இதுக்கு பிறகு ஃபுல்லாக மெத்துசலா, லாமேக்கு, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 900 தான். ஏனோக்கு மட்டும் 365 வருஷம்தான். தேவனோடு சஞ்சரித்து என்ன பண்ணிட்டான்னா, காணப்படாமல் போயிட்டாராம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டாராம். இங்கே வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே. ஆமென். எபிரேயர் 11:7, 11:6, 5. எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். கையை தட்டி. புரியுதுங்களா? காயினும் வாழ்ந்தாப்புல மரணத்தை காணாதபடிக்கு. ஆமாம், என்னை யாரும் கொன்றக்கூடாது அப்படின்றது, போ உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க போ அப்படின்னா ஒரு சில நாட்களில் வாழ்ந்து அவனை செத்துட்டான். சரிங்களா? அது மேட்ரு கிடையாது. இங்கே ஒருத்தன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரிங்களா? ஆமாம், இவர் விசுவாசத்தினால. அவன் விசுவாசத்தினால எத்தனை நாட்கள் வாழ்ந்தாங்கிற மேட்ரு இல்லை. காயின் அவனை பற்றின டீட்டெயிலே இல்லை, அது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், விசுவாசத்தினால தேவனோடு சஞ்சரித்து 365 வருஷம் வாழ்ந்திருக்கிறாப்புல. தேவனோட வாழ்ந்திருக்கிறாப்புல. கையை தட்டி சொல்லுங்கள், தேவனோட கொஞ்ச நாட்கள் வாழ்கிறதும் சிறந்தது. தேவனோட சஞ்சரித்து அவன் வாழ்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. ஓகே. ஆமென். எத்தனை வருஷம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்கிறோங்கிறது முக்கியம். தேவனோட சஞ்சரித்து தேவனோட உறவாடி அவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை அவருடைய விருப்பத்தை அவர் நம்ம மீது வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறது இருக்கு இல்லையா, அப்படியே செய்கிறது, அதுதான் சரியான வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்படி தான் தேவன் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். எத்தனையோ நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. ஆமென். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கையை தட்டி. தேவனுக்கு பிரியமானவன் ஏனோக்கு. சரிங்களா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அதான் வாழ்க்கை. ஆமென். எத்தனை வருஷம் வாழ்றங்கிற முக்கியம் இல்லை, எப்படி வாழ்றங்கிறத முக்கியம். ஆமென். எனக்கு அன்பானவர், தேவன் உங்களை என்னை அப்படி ரட்சித்து எடுத்திருக்கிறார், தூக்கி எடுத்திருக்கிறார், மீட்டு எடுத்திருக்கிறார். அவருக்காக அவருடைய சாட்சிகளாக வாழும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 6வது வசனம் எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கையை தட்டி. ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். எப்படி? விசுவாசித்தான்.
புரியுதுங்களா? அப்போ விசுவாசிக்கலைன்னா தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சாட்சியை பெற முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கையை தட்டி ஆமென் ஆமென். தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கலைன்னா தேவனுக்கு பிரியமாக வாழ முடியாது. நான் விசுவாசிக்கிறேன்னா எப்படி தெரியும்? விசுவாசிக்கிறவங்க ஆமாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. விசுவாசியாதவங்க, தேவன் பேரில் விசுவாசம் இல்லாதவங்க தேவனுக்கு பிரியம் இல்லாமல் தனக்கே பிரியமான வாழ்க்கை வாழ்வாங்க. எந்த வாழ்க்கை வாழ நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அதனால் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் ஏனோக்கை போல ஏனோக்கை காட்டிலும் மேலாக இயேசு கிறிஸ்துவை போல தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக எப்பொழுதும் தேவனோடு இணைந்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதே தேவ சித்தம். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் உண்டு, அவர் எனக்கு பலன் அளிப்பார் அப்படிங்கிறத விசுவாசிக்கணும். அப்போ தேவனிடத்தில் சேருகிறவன் நம்மளும் தான் இன்றைக்கி தேவ சமூகத்தில் டெய்லி கூடி வரோம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்டு, தேவன் உயிரோடு இருக்கிறார், அவரிடத்தில் சேருகிற என்னை அவர் விடுவிப்பார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் என்னை விடுவிப்பார், அவர் எனக்கு பலன் அளிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமாம், காயினை பார்த்து சொன்னார் இல்லையா, நீ நன்மை செஞ்சால் மேன்மை இல்லையாடா அப்படின்னு சொன்னார். ஆமாம், தேவன் எனக்கு நன்மை செய்வார், தேவன் எனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு தேவனை நம்பி உண்மையாக இருந்திருக்கலாம். சரிங்களா? தேவனுடைய வார்த்தையை மீறிட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கல. நாமளும் அப்படி தான் தேவனுடைய வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கணும், தேவனை நம்பணும். ஆமென். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம்தான் நம்மளை வாழ வைக்கும். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் பிழைக்கிறவர்கள். ஆமென். ஆமாம், கடமைக்கு இந்த பூமியில் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாய். அதன் மத்தியில் தான் தேவன் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். நல்ல தகப்பனே நன்றி அப்பா. ஆமென். கண்களை மூடி இந்த வார்த்தைகளுக்காக நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்லித்தர ஒரு காரியம். ஆமாம், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை எத்தனை வருஷம், ரொம்ப வருஷம் இருக்கலாம், அது தேவ சித்தம். நீங்கள் எவ்வளோ விரும்புகிறீங்களோ அவ்வளோ வரைக்கும் வாழலாம். தேவன் உங்களை கொஞ்சம் வருஷம்தான் வாழணும்னு சித்தம்லாம் கணக்கு போட்டு வைக்கல, உங்களை எத்தனை வருஷம்னாலும் வாழ வைப்பார். ஆமென். ஆமாம், ரொம்ப முக்கியம். எப்படி வாழ்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு சாட்சிகளாய் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம், நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். வேதம் அப்படி தான் சொல்லுது உங்களை என்னையும் குறித்து. ஆமாம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி. அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய சாட்சியாக எத்தனை வருஷனாலும் வாழலாம். அதுதான் மேலான வாழ்க்கை. அவருக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகளாய் அவருக்கென்று சாட்சிகளாய் ஆமாம் வாழுகிற வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. ஓகே, நான் அப்படியே உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஆமென். அதனால் ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறான் மாதிரி வாழ்ந்த நாட்களில் தேவனுக்கு பிரியமா தேவனுக்கு உண்மையாக வாழ்ந்தான். அதான் ரொம்ப பெஸ்ட். நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆயுசு நாட்களில் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். வேதம் சொல்லுது, எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள் என்று. எப்போ எதை செஞ்சாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமை அடையுமா, தேவனுக்கு பிரியமானதா, இதனால் தேவனுடைய பெருமை அடையுமா, இதை மட்டும்தான் நோக்கமாக வச்சிருக்கணும். இந்த நோக்கத்தில் தான் நம்ம செயல்படணும். இப்படி இருக்கும்போது நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கண்களை மூடி நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ டாட். இந்த நல்ல நாளிலும் கூட உங்கள் வார்த்தைகளை தியானிக்க முடியாத பாக்கியத்தை தந்தீங்க. ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாள் ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஏவாள் தேவன் மூலமாய் தன்னுடைய கணவனான ஆதாம் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அதனால் வாழ்க்கையை இழந்தாங்க, தொலைச்சிட்டாங்க. அதே போல் ஆபேல் காயின் அவங்க ரெண்டு பேர்லேயும் தேவன் அவங்களோடு பேசினார், காயினோடு பேசினார். நீ உன் சகோதரன் மேலே எரிச்சப்படாத அப்படின்னு சொன்னார். ஆனாலும் கூட அவன் எரிச்சல் பட்டு அந்த கோவத்தை தனியாமல்
கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்ன மாதிரி சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் எரிச்சல்லாம் தணிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னார். சூரியன் மறையதுக்குள்ளே உங்கள் எரிச்சல்லாம் தணிஞ்சிடணும் அப்படின்னு சொன்னார். பாருங்க, அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிறகும் காயின் தன் சுயநலமாக இருந்தான். நான் அப்படின்னே இருந்தான். தேவனுக்காக அப்பாவுக்காக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லை. அதனால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிஞ்சு ஆபேலை கொலை செஞ்சிட்டான் காயின். ஓகே, நம்ம அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் மேன்மையானவர்களாக இருப்போம். ஆபேல் செத்தும் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுக்கு சாட்சியாய் இன்ன வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாருடைய உயிர்த்தெழுதல் வரும்பொழுது அவர் உயிரோடு தேவனோட நித்தியமாக வாழ்ந்துட்டுருப்பார். ஓகே, ஆனால் காயின் பாருங்க, சாட்சி இழந்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழவே கூடாதுங்கிற ஒரு கெட்ட ஒரு மனுஷன் அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ரொம்ப நாள் வாழ்ந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத புரோஜனமில்லாத பாத்திரமாக வாழ்ந்ததுனால யாருக்குமே புரோஜனம் கிடையாது. தேவனுக்கு பிரியமில்லாத பாத்திரமாக வாழ்ந்ததுனால யாருக்கும் புரோஜனம் இல்லாத ஒரு நபராய் காயின் காணப்பட்டார். முடிஞ்சு போச்சு, அவர் லைஃப் அப்படி முடிஞ்சு போச்சு. ஓகே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனோக்கு தேவன் மேல் அவ்வளோ பிரியமாக இருந்தார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். தேவனும் அவரை எல்லாரும் 900 800 சம்திங் இவ்வளோ வாழும்போது 365 தேவன் எடுத்து கொண்டுட்டார். தேவனோடு கூட சஞ்சரித்து தேவனோட கூட போயிட்டார். புரியுதுங்களா? அது ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் 365 போது பாருங்கள், 900 800 கணக்கு பண்ணும்போது ரொம்ப லோ. ஆனால் ரொம்ப லோவாக வாழ்ந்த நாட்கள் 365 அப்படின்னு போட்டிருக்கு. வருஷங்களும் தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்தானா. புரியுதுங்களா? அழகாக போட்டிருக்கோம். ஆமேன். ஆமாம். ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ டாடி. ஆமேன். ஏனோக்கு நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சரிங்களா? ஓகே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல தகப்பனே. ஆமேன். தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஏனோக்கு. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழும்படியாக தேவன் எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. அப்படியே நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்கிற வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை பற்றுகிற விசுவாசத்தினாலே இந்த பூமியிலே நாங்கள் பிழைத்திருப்போம். உங்களுக்கென்று பிழைத்திருப்போம். உங்கள் சாட்சிகளாக, உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் பிழைத்திருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். அப்போடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக, மேன்மைப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சகல துதியான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. நான் மனதார ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார்களாக. ஓகே, மீண்டும் நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.